சோ மும்பை வச்சு டெல்லி. மும்பை தான் ஜெயிக்கிறோம், போட்டு தாக்குறோம் டெல்லியை. போன வருஷம் பிளே ஆஃப் போனதுக்கு முக்கிய காரணம் டெல்லி மேட்சஸ்ல இருந்தா நான் ஜெயிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிச்சிட்டோம். ஹிஸ்டரி மாறுது. இந்த வாட்டி புது சரித்திரம் படைக்க போறோம். மும்பை டெல்லியை போட்டு பொழகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் வண்டர்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு வந்து கேகேஆர் vs எஸ்ஆர்எச் மேட்ச், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் முடிஞ்சது. ஸோ இவென்ச்சுவலி வந்து எஸ்ஆர்எச் ஹஸ் கம் அவுட் விக்டோரியஸ். நல்ல ஒரு ஹை மார்ஜின்ல வின் பண்ணியிருக்காங்க. குட் வே டு ஸ்டார்ட் த அக்கௌண்ட் ஃபார் தெம். அதான் இப்போ நம்ம இந்த மேட்ச் ப்ராக்ரஸ் பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வந்து அவங்க அந்த பவர் பிளே வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. நல்லா ஆஸ் யூஷுவலா அந்த ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா காம்போ வந்து தே ஆர் கெட்டிங் பேக் டு த ஃபார்ம்னு சொல்லலாம். 82 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுல வந்து இவர் ஹெட் 46 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா ஒரு 48 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நல்ல பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணாங்க. சூப்பரா எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட். அப்புறம் அதுக்கப்புறம் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவரு கிளாஸரும் நல்லா ஆடி இருந்தாரு. ஹி ஸ்கோர்ட் a வெரி crucial 50. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு நல்ல ஓவரால் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவங்க பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா அந்த 19th ஓவர்ல ஒரு டபுள் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாரு. பட் அது அது இட் வாஸ் நோ யூஸ்ங்கிற மாதிரி தான். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்கோர் அதிகமா வந்துருச்சு. இனிஷியலி பார்த்தா கொஞ்சம் ரன் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் த வே தே ஸ்டார்டட், கேகேஆர் ஸ்டார்டட் தேர் இன்னிங்ஸ், அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல 25 ரன் அடிச்சு ஆஹா நல்ல பேங்க் ஆன் ஸ்டார்ட் சூப்பரா இருக்க போது நினைச்சிட்டு இருந்தப்போ ரொம்ப ஒரு நிறைய ரன் அவுட்ஸ், நிறைய மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தது பார்க்க. அதுவும் இந்த கேமரூன் கிரீன் ரன் அவுட் ஆனது வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து அங்கிரிஸ் ரகுவன்சி வந்து கொஞ்சம் கடுப்பே ஆயிட்டாரு. அப்புறம் பார்த்தா கடைசியில் அது ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் மார்ஜின்ல வந்து கேமரூன் கிரீன் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அகைன் அதே மாதிரி மறுபடியும் அங்கிரிஸ் ரகுவன்சி இன்னொரு இதுல வந்து ரிங்கு சிங்கோட அவர் அவுட் ஆயிட்டு போனாரு. சோ அவங்க எஸ்ஆர்எச் சைட்லயும் பவுல் ஃபீல்டிங்ல வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த சிவகுமார் அந்த அவரோட ஒரே ஓவர்ல வந்து 3 மிஸ்ஃபீல்ட் இருந்தது. ரெண்டு 4, அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோல 2 எக்ஸ்ட்ரா ரன்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருந்தது. பட் ஸ்டில் தே கேம் அவுட் விக்டோரியஸ். ஓவராலா வந்து நல்ல தே ஹோல்ட் த நர்வ்ஸ். நல்ல பவுலிங், வெரி குட் பவுலிங் ஃப்ரம் தேர் டீம் அண்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதான் மேபி கோகுல் உன்னோட இனிஷியல் தாட்ஸ் ஷேர் பண்ணு. இஷான் கிஷனுக்கு இந்த வின் வந்துட்டு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேம் early in the season வந்துட்டு the team losing the toss has been able to successfully defend its score and 65 runs is a big huge margin. KKRக்கு வந்து இதோட எஃபெக்ட் எல்லாம் வந்துட்டு even if they have a very great few games, if they go on a roll இதுக்கப்புறம் they're going to have that run rate or impact வந்துட்டு at coming in the last 2 or 3 gamesல வந்துட்டு they will be able to see the run rate or impact. They started off on a roll, both Travis Head, Abhishek, but blessing Muzarbaniயோட டபுள் விக்கெட் ஓவர், அந்த ஒரே ஓவர்ல அவர் வந்து இஷான் கிஷனையும் அபிஷேக் சர்மாவையும் தூக்கிட்டாரு. அகைன் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் அவர் ஸ்லோவர் பால் யூஸ் பண்ணாரு. அபிஷேக் சர்மாக்கு வந்துட்டு போல்ட் க்ளோசர் டு த பாடி, அவருக்கு அந்த புல் பண்றதுக்கு வித்தே கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது செம. நவ் தே ஹேவ் another confusion. பத்திரானா வந்ததுக்கு அப்புறம் பிளெஸிங்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அது பாரு. பட் பிளெஸிங் along with these 2 wickets he went, அவர் கிளாஸனையும் தூக்கினாரு. ஸோ அவர் ஒரு 3 wickets ஆக்டர் ஸ்ட்ரெச். அவங்க ஒரு பவர் பிளேல 74 அடிச்சதுக்கு அப்புறம் 84 அடிச்சதுக்கு அப்புறம் எஸ்ஆர்எச் இந்த மாதிரி ஒரு 3 wicketsல வந்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி gave them that stability in the middle order. இது வந்துட்டு ஒரு குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப். அவர் வந்துட்டு ஷார்ட் பார்ட்னர்ஷிப். அவரு ஹர்த் துபை கூடயும் ஒன்று இருந்தது. அண்ட் அவரும் வந்துட்டு ஒரு ஃபியூ பவுண்டரிஸ்லாம் சூப்பரா அடிச்சாரு. ஆனா வேர் KKR லாஸ்ட் தேர் கேம் இஸ் அவங்களோட பேட்டிங்ல. நாட் டாப் ஆர்டர் வந்துட்டு டேவிட் பெயினை பிரிச்சுட்டாங்க 25 ரன் ஓவர். எனக்கு என்னவோ சேர்ஃபெட்டும் இவருமே ஆடலாம்னு எனக்கு தோன்றது. ஃபின்னாலனும் சேர்ஃபெட்டுமே ஆடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ போன பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே அவர் வந்துட்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவெல்லாம் எடுத்தாரு. அடுத்த நாள் வித்தின் 12 hours வந்துட்டு அங்க மார்னிங் ஆஸ்திரேலியாவில் மார்னிங் ஆனதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. இங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசினதுக்கு அவங்க ஏன் அங்க இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, அதுவும் அன்அபிஷியலா. ஸோ அப்படி இருக்கும்போது கிரீனை எத்தனை நாள் வச்சுட்டு இது பண்ணுவோன்னு தெரியல. ஆனா ஒன்னு, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆர் யூசிங் த ஃபெசிலிட்டி ஆஃப் தி IPL. இதை நான் வந்து ஆஃப் இதா சொல்லணும். ஏன்னா they are using this IPL as a playground to test themselves. அவங்களோட ஃபிட்னஸ் ஹேசல்வுட் பண்ணோம். பட் ஆனா we want players who perform for the team, not for just அவங்களோட ஃபிட்னஸ் இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து தேவையில்லை. we want players performing like Hazelwood, like other foreign players. they have to come and perform. ஏன்னா ஒரு கிரீன் வந்துட்டு அவரோட ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல தான் லாஸ்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஃபுல் ஆஷஸ் வந்துட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தான் 17-18 hours போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிஸ் போலிங் கோட்டா, அவரோட போலிங்னால வந்துட்டு KKR ஒரு யூஸும் கிடையாது. அவர் போலிங் போடாததே பெட்டர். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல, பிகாஸ் அவரோட ஹை ரிலீஸ் பாயிண்ட்னால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். பவர் பிளேல 1 over இல்ல மேக்ஸிமம் 2 overs அவர் போடலாம்.
அதுக்கப்புறம் போட முடியாது. Correct. அவருக்கு அந்த ஒரு அட்டாக்கிங் bowler-ஆ ஒரு ஹார்ட் லென்த் கீப்பிங் இட் க்ளோசர் டு த பேட்ஸ்மேன், எந்த வித்தும் கொடுக்காம அவரோட பேஸ்ல bowling போட்டாலே போறோம். அந்த ஒரு 1 over இல்ல 2 overs இஸ் வாட் கேகேஆர் இஸ் மேக்ஸிமம் லூசிங் த கிரீன் த bowler. இல்லனா அவரோட பேட்டிங் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி 2 ரன் அவுட்டுமே ரன்னே கிடையாது. ரகுவன்ஷியும் ரிங்கும் வந்துட்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க, எதுக்கு இதுன்னு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரீனால தப்ப தப்ப தப்பன்னு ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு தெரியல. ஸோ அது 2 ரன் அவுட்டும் வந்து அன்பார்ச்சுனேட். இதை அவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரன் அவுட் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இஷ்யூவா என்னன்னு தெரியல. ஏன்னா கிரீனுக்கும் வந்துட்டு இதில் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் கூட ஆடுறது வந்து இஸ் பிரிட்டி மச் நியூ. பட் கேகேஆர் வந்துட்டு அவங்களோட பேட்டிங்ல தான், அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங்ல தான் வந்துட்டு ஃபுல்லா சொதப்பிட்டாங்க. அந்த ஒரு ரன் அவுட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு போத் அங்குல் அண்ட் ரமன்தீப்புக்குள்ள கேமே முடிஞ்சிருக்கு. மேபி சுனில் நரேனா கொஞ்சம் ஃப்ரண்ட் அனுப்பியிருக்கலாம், அது தெரியல. ஐ டோன்ட் நோ அது என்ன இது பண்றதுன்னு. பட் ஐ ஃபெல்ட் வந்துட்டு எங்கன்னா கேகேஆர் டாஸ்ல தே வன் த டாஸ், சூஸ் டு போல். பட் ரஹானே அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இது போஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல இட்ஸ் ஸ்டாப்பிங் அ பிட் அப்படின்றாரு. தென் வை டு யூ ஹேவ் டு சூஸ் டு போல்? அதுதான் ஒன்னு புரியல. இட்ஸ் ஸ்டாப்பிங் அ பிட் ஸ்டாப். அது அவங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இருந்ததா, அது என்னன்னு தெரியல. பிகாஸ் இட் டிட் ஃபீல் லைக் அவங்க ஒரு பவர் பிளேல ஃபெல்ட் லைக், ஏன்னா அவங்க பவர் பிளேல தே ஸ்கோர்ட் 74 runs கேகேஆர். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தாலே, பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் வேர் டெஃபினெட்லி அவங்களோட இன்னிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இட் லுக் லைக் தேவர் லைக் 20 runs ஷார்ட். அதுதான் தோணுச்சு. ஏன்னா அவங்களோட பவர் பிளேக்கு அப்புறம் ஓவரால் இட் லுக் லைக் தேர் 20 runs ஷார்ட். பட் அவங்க போலர்ஸ் த வே தே கேம் பேக், வருண் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பிட்வீன் அபிஷேக் அண்ட் வருண் ஐ திங்க் அபிஷேக் has come to form faster than வருண். அது நம்ம ஐ திங்க் போன இதுலயே மென்ஷன் பண்ணிருந்தோம். How crucial was நிதிஷ் குமார் ரெட்டி, the bowler and the batsman? ஏன்னா வந்து பவுலிங்ல பார்த்தனா அவர் முதல் ஓவர்ல 3 ரன் தான் கொடுத்திருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. ரெண்டுமே வந்து crucial phase of the matchல வந்து 2 ஓவர் போட்டாரு. அண்ட் அந்த அவர் எடுத்த முதல் விக்கெட்ல செம லைன் செம லென்த் பர்ஃபெக்டான பால். அது விக்கெட் எடுக்கிறதுக்குனே அந்த பர்ஃபெக்டான பால் மாதிரி சூப்பரா இருந்தது. 2வது ஓவர் அவர் போட்ட 2வது ஓவருமே வந்து பிரஷர் பில்ட் பண்ணாரு, நல்ல பிரஷர் பில்ட் பண்ணி ஆட வச்சு விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதான் how crucial was நிதிஷ் குமார் ரெட்டி the bowler and the batsman? உன்னோட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, இட் வாஸ் அமேசிங். ஏன்னா திஸ் ஐபிஎல் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா நம்ம எல்லாருக்குமே ஹர்திக் பாண்டியா தான் ஞாபகம் வரும். அண்ட் நல்லா இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸே அவங்க பர்ஃபார்ம் பண்றது இல்லை. அவங்க வந்து ரசலுக்கு பதிலாக கிரீனு கொண்டு வந்தாங்க. கிரீனுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி நாட் ஒன்லி as a பேட்ஸ்மேன் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்காம as a bowler வந்துட்டு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், ட்ரூலி டிசர்விங் அவரோட மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் அந்த 2 crucial விக்கெட் எடுத்தது ரிங்கு சிங் அண்ட் அங்குல் ராய். தட் ட்ரூலி அவங்க கேகேஆர் வேர் அவுட் ஆஃப் த கேம் ஆஃப்டர் தட். அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் இந்த 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் they were totally out of the game. அவங்க மிடில் ஆர்டர் சுத்தமா கொலாப்ஸ். அதாவது அனுகுல் ராயோட விக்கெட்லாம் வந்து சூப்பரா இருந்தது. இட் வாஸ் a very good ball to take a wicket அப்படிதான் இருந்தது. அண்ட் இன்னொன்னு வந்து இவரு அங்கிரிஷ் ரகுவன்ஷி சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ early stagesனாலும் at this moment அவர் தான் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா இருக்காரு. hope he continues the form. அவரு என்ன சொல்றது, அவரு கூட நிக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி ஆளுங்க இல்ல, they were short of partners. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளமா போயிடுச்சுங்க. he was playing very well. அந்த ஒரு கேமரன் கிரீனோட ஆடும் போதே கூட அந்த ரன் அவுட் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே 2-3 ரன்ஸ் வந்து ரொம்ப தேவர் லாட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் தே நீட் டு சார்ட் அவுட். தீஸ் ஆர் ஆல் தி early stages ஆஃப் த மேட்சஸ் தான் இது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து கேகேஆர் ஷுட் சார்ட் அவுட். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இல்ல மிடில் ஆர்டர் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க. அண்ட் நான் மேஜரா ஃபீல் பண்றது என்னன்னா, ரசில்ங்கிற ஒரு ஆள் பர்ஃபார்மன்ஸ் இல்ல லாஸ்ட் சீசன், கரெக்ட். ஆனா அவர் இருந்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ் மேட் அஸ் ஃபீல் ஓகே, தேர் இஸ் சம்வன் who will take the match till the last அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த பிரசன்ஸுக்கு இப்போ ஆள் இல்ல. they need to someone need to step up and take that role. we cannot find players like that, but players need to என்ன சொல்றது, அவங்களே they will have to step up and come play that, start playing that role. அந்த ரோலை யார் எடுக்க போறாங்கிறது தான் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி பாக்குறேன். ஏன்னா ஐபிஎல் இஸ் த டோர்னமெண்ட் வேர் இட் டிஃபைன்ஸ் பிளேயர்ஸ். அது ஒரு நார்மல் பிளேயர்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ணும். அது யார் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறது தான் வெயிட் பண்ணி நானும் பார்த்துட்டு இருக்கேன். hope someone steps up and come in and fill that role. let's see. அதான் இப்போ வேற ஏதாவது மேபி அடிஷனல் பாயிண்ட்ஸ் உனக்கு இருந்தா நீ ஆட் பண்ணு. நான் வந்து ஒரே ரகுவன்ஷி பத்தி மட்டும், அங்கிரிஷ் ரகுவன்ஷி டெல்லியில இருந்து போயிட்டு அவர் மும்பையோட லோக்கல் கவுண்டி இதுல ஆடிட்டு ஸ்டேட்டுக்கு ஆடிட்டு அபிஷேக் நாயர்னால அவர் கேகேஆர் வந்திருக்காரு.
அகேன் அபிஷேக் நாயர், மல்டிபிள் பிளேயர்ஸ் ஓட நேம்ஸ்க்கு பின்னாடி அபிஷேக் நாயர் பிளேயர் வருது. ஸோ இஸ் சச் அ பிக், இஸ் பின் சச் அன் இம்பாக்ட் ஃபார் மெனி பிளேயர்ஸ். அது கேஎல் ராகுலா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும். ஸோ 21 இயர்ஸ் ஏஜ், அவர் வந்துட்டு 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்திருக்காரு. திஸ் சார்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இப்போ நம்ம ஐபிஎல்ல பார்த்தோம்னா அவர் வந்து ரிக்கி பாண்டிங் கூடலாம் அவர் வந்துட்டு சில டெக்னிக்லாம் கரெக்ட் பண்றதுக்கு டியூரிங் த அந்த இது முதல்லாம் யூ சீங் சோ மெனி வீடியோஸ் லைக் தட். இது இட்ஸ் சோ இன்ஸ்பைரிங். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் அண்ட் என்ன ஹைலைட்னா இவர் ரோஹித் சர்மா படிச்ச ஸ்கூல்ல தான் இவர் படிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது they are looking up into they're looking at their inspiration. So these are all like ஒரு small things. இவங்களும் வந்து they're all ஒரு humble இதுலன்னு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் வாட் ஐபிஎல் இஸ். we want him all these laurels அவர் வந்து இந்தியாவுக்கும் கொண்டு போனோம். that is our only wish. Let's see. அதான் if you have covered everything, நம்ம குயிக்கா நம்ம ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் கார்டை போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து குரூஷியலான ப்ரிவ்யூ மும்பை வெர்சஸ் டிசி அதுக்குள்ள போயிடலாம். அதான் ஆஸ் யூஷுவல் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்க ஸ்கோர் கார்டு போடுவோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா கோகுல் நீ வந்து எஸ்ஆர்எச் சொல்லியிருந்த. ஸோ அதான் இப்போ ஒரு துண்டு ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, பட் இந்த தடவை மிஸ் ஆகல. ஸோ கோகுல் இன் 5 points அண்ட் பாலா 4 points அண்ட் கணேஷ் மைசெல்ஃப் 3 points. இதுதான் இப்போ ஸ்டாண்டிங். அடுத்து இது எப்படி சிஎஸ்கே மேட்ச்ல எப்படி மாற போகுதுங்கிறத நாங்க ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாவே மும்பை வர்சஸ் டிசி மேட்ச்க்குள்ள போயிடலாம். இப்போ மும்பை வர்சஸ் டிசி ஹெட் டு ஹெட் பார்த்தனா வந்து மும்பை ஆர் வே அஹெட். இப்போ 37 தடவை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து மும்பை 21 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, டிசி 16 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தோன்னா 9 மேட்சஸ்ல 5 மேட்ச் வந்து மும்பை வின் பண்ணிருக்காங்க, 4 மேட்ச் டிசி வின் பண்ணிருக்காங்க. இதுதான் இப்போ இந்த காம்பினேஷனா இருக்கு. இப்போ இந்த வாட்டி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தோன்னா கொஞ்சம் ஈக்குவல் ஃபைட் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் 2020 அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா 4 மேட்ச் 4மே வந்து மும்பை அடிச்சு தம்சம் பண்ணாங்க டிசியை. ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி மாறப்போதா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் இப்போ டெல்லியில நடக்க போகுது மேட்ச். பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், ஹை ஸ்கோரிங்கா இருக்க போதா, அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் காம்பினேஷன் ஃபார் மும்பை. ஏன்னா வந்து மிச்சல் சாண்ட்னர் உள்ள வர போறாரு. சோ அது ஸ்ட்ரெயிட் ரீப்ளேஸ்மெண்ட், அதை தாண்டி வேற தான் இருக்குமா? வாட் இஸ் பிளேயிங் 11 அண்ட் பிச் கண்டிஷன்ஸ்? இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ ஸ்கையை இம்பாக்ட் பிளேயரா வச்சிருந்தாங்க. போன வருஷம் ரோஹித் சர்மா, இந்த வருஷம் ஸ்கை. பட் I feel they will go with the same 11 except our சாண்ட்னரோட ஃபிட்னஸை பொறுத்து சாண்ட்னர் will replace அல்லாஹ். அது மட்டும் தான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. மும்பை ஆர் டீம் we know that அவர் கன்சிஸ்டன்டா they will keep that, they will give the confidence to the players and play. Other than that I don't think இந்த ரதர்ஃபோர்டுக்குலாம் 1 கேம் தான் ஆயிருக்கு, பட் ஆனால் ரதர்ஃபோர்டுக்குலாம் சான்ஸ் கிடைக்கல பேட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு டாப் 7 வந்து வச்சுட்டு வந்துட்டு மும்பை வந்துட்டு டெல்லியில எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஹை ஸ்கோரிங்கா இருக்கும்னு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹை ஸ்கோர். ஸோ இதுதான் மும்பையோட டீம் பத்தி. ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி சேஞ்சஸ். நானும் பார்த்தா ஐ திங்க் வின்னிங் காம்பினேஷனை எந்த டீமும் தே வில் நாட் பி ட்ரைங் டு சேஞ்ச் அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வேற ஆப்ஷன்ஸ் தேவைப்படுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தவிர தே ஒன்ட் பி சேஞ்சிங் த 11. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால மேபி சாண்ட்னர் ஒன்றுதான் ஒரே ஆப்ஷன். அதான் நானும் ஃபீல் பண்ணேன். லெட்ஸ் சி எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிசி அகைன் ஐ திங்க் டிசியும் பிரிட்டி சிமிலர் தான் இருக்க போகுது இல்லையா? தே வில் ஆல்சோ நாட் பி ஹேவிங் எனி சேஞ்சஸ் இன் த 11. அதுதான் டிசி பத்தி ஒன்னே ஒன்று நான் சொல்லணும். போன கேம் வந்துட்டு தே ஹேட் இனிஷியல் கொலாப்ஸ் 26-4 நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு மில்லர் வாஸ் சப்போஸ் டு கம். ஆனா நம்மளோட இந்தியன் கோச் ஹேமந்த் பதானி இறங்கி தப்பன்னு இறங்கி வந்துட்டு அவர் வந்துட்டு மில்லர் நீ போகாத, ஏன்னா ஸ்டப்ஸ் வந்துட்டு நம்பர் 3 ஆடி இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யூ வாண்ட் அ பிளேயர் ஹூ கேன் பிளாக் அண்ட் குட் டிஃபென்ஸ். ஸோ அதனால அவர் ஹேமந்த் பதானி வந்துட்டு ஸ்டப்ஸை உள்ள அனுப்பிட்டு தே ஃபினிஷ் த கேம். அதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேனும் தேவைப்படல. ஸோ இந்த மாதிரி ஒரு when Indian coaches, like I know Indian players பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம், they are the இது, பட் ஆனா இந்தியன் கோச்சஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு டோர்னமெண்ட் வேற இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆர் கமிங், இன்டர்நேஷனல் கோச்சஸ் ஆர் கமிங், இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது ஹேமந்த் பதானி. அது இட் இஸ் அ பிக் திங். ஸோ அப்படி இருக்கும்போது குடோஸ் டு ஹேமந்த் பதானி அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு. கமிங் டு த பிளேயிங் 11, I feel DC also will be consistent. அவங்க பேக் பண்ணுவாங்க. தே அந்த ஒரு பத்தும் நிசாங்கா கேஎல் ராகுல் அந்த ஒரு காம்பினேஷன் ஆப்வியஸ்லி 1 கேம் ஒன்லி. அதுக்கு மேல நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நட்ராஜன் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு ஹீஸ் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். நிகிடி பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் அந்த நம்மளோட இதுல. ஸோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் தேல் ஆல்சோ சேஞ்ச். பட் இந்த கேம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்க போறது. எந்த டீம் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அதான் மேபி உன்னோட ப்ரெடிக்ஷன் யார் யூ ஆர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் மும்பையா இல்ல டிசியா? நான் ஐ திங்க் I'll go with மும்பை winning.
வில் சி. மும்பை ஃபர்ஸ்ட் கேம் தோத்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஆன் பேப்பர் அண்ட் த வே தேர் பிளேயிங் ஐ ஃபீல் மும்பை இஸ் கோயிங் டு வின். ஈவன் தோ அவங்களுக்கு ஒரு அவே கேமா இருந்தாலும் ஐ ஃபீல் மும்பை கமெண்ட் ஆகும். ஐ திங்க் நம்ம என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்லணும்னா நானும் ஐ எம் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் மும்பை தான். வைல் வி ஸ்பீக் அபவுட் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லையா, நம்மளோட இப்போ வந்து பாலாவும் நம்மளோட ஆட் ஆக போறாரு. ஸோ அவரும் வந்து அவரோட மும்பை ப்ரெடிக்ஷன்ஸையும் சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ லெட்ஸ் ஹியர் டைரக்ட்லி ஃப்ரம் பாலா. ஸோ மும்பை வெஸ் டெல்லி, மும்பை தான் ஜெயிக்கிறோம், போட்டு தாக்குறோம் டெல்லியை. போன வருஷம் பிளே ஆஃப் போனதுக்கு முக்கிய காரணம் டெல்லி மேட்சஸ்ல இருந்தா நான் ஜெயிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிச்சிட்டோம். ஹிஸ்டரி மாறுது. இந்த வாட்டி புது சரித்திரம் படைக்க போறோம். மும்பை டெல்லியை போட்டு பொழகிறோம். தேங்க்யூ பாலா. அதான் இப்போ நம்ம வந்து அடுத்து இப்போ நவ் தட் ஒரு ரவுண்ட் ஆஃப் மேட்ச் எல்லா 10 டீம்ஸும் முடிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் த கரெக்ட் டைம் தட் வி சே ஆர் early predictions ஆஃப் த பிளே ஆஃப்ஸ். நம்மளோட டாப் 4 டீம்ஸ் யாருன்னா பிளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிற ஒரு கெஸிங்க நம்ம போடுவோம். இப்போ லெட் சி இஃப் தட் கம்ஸ் அவுட் ரைட். இப்போ நான் என்னோட 4 நான் சொல்லிடுறேன். ஒருன்னா ஆப்வியஸா சிஎஸ்கேன்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கு சர்ப்ரைஸா இருக்கும். பட் ஐ ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு சிஎஸ்கே. ஐ பிலீவ் மை டீம் தேல் வின். தட் இஸ் ஒன். அதுக்கப்புறம் வந்து மும்பை, ஆர்சிபி. எனக்கு 4th டீமா நிறைய ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, பஞ்சாபா இல்ல டெல்லியா ராஜஸ்தானான்னு. பட் ஒரு டீம் தான் போட முடியும் அப்படிங்கறதுனால ஐ எம் கோயிங் ஃபார் டிசி. ஸோ மை 4 இஸ் எம்ஐ, ஆர்சிபி, டிசி, சிஎஸ்கே. இதுதான் என்னோட 4. லெட்ஸ் சி. கோகுல், இப்போ உன்னோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படி சொல்லு. என்னோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்சிபி மை டீம், அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், தேர்ட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், ஃபோர்த் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த 4 டீம்ஸ் தான் என்னோட டீம். ஸோ ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்ஹெச். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாலா அவனோட டீமை சொல்ல போறான். ஸோ பாலகிருஷ்ணன், நம்ம இந்த பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உன்னோட லெஜெண்டரி பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார் IPL 2026, அதாவது பிளே ஆஃப்ஸ்க்கு எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆக போறாங்க, நீ ஸ்லோவா சொல்லு. ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ், என்னோட ஃபேவரட் டீம், பிளஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செகண்ட் வந்து உன்னோட டீம் ஆர்சிபி, அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ், ஃபோர்த் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, இது வந்து பேஸ்ட் ஆன் இப்ப ஸ்குவாட் அசம்பிள் ஆனது பேஸ் பண்ணி நான் சொல்றேன். பங்காளிங்களை விட்டுட்டே பாலா. பங்காளிங்க வந்து நான் ப்ரீ ஆக்ஷன் டயத்துல சொல்லி வச்சிருந்தேன், சரி பங்காளியை விடக்கூடாதுன்னு. இப்ப பார்த்தா பங்காளிங்க வந்து அவ்வளவுதான், போற போக்கில் எல்லாரும் போட்டு அடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறது மும்பை, ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ஆல் 10 டீம்ஸ் வந்து ஒன் கேம் ஆடிட்டாங்க. செகண்ட் கேம்ஸ்குள்ள எல்லா டீமும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் இந்த 4 டீம்ஸ் தான் வந்து பாலகிருஷ்ணனோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஆப்வியஸ்லி பாலாவோட டாப் 4ல கண்டிப்பா எம்ஐ இருக்கும். எம்ஐ இப்போ பண்ற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எம்ஐ எல்லாரோட 4லயும் இருக்கும். ஸோ அதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல யார் யார் வந்து டாப் 4ல வர போறாங்க, எந்த அளவுக்கு மாறும் போது, சேமா இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வியூவர்ஸ், நீங்களும் வந்து உங்களோட டாப் 4 என்னவா இருக்குங்கிற ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி வந்து எம்ஐ வர்சஸ் டிசி மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தா அதையும் நீங்க எங்ககிட்ட மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.